ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி சுந்தரி மாமியாத்து கிச்சனில் வெந்தய மாங்காய் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு மாங்காயில் எப்படி வெந்தய மாங்காய் போடுறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் நாத்தனாராத்துக்கு போகும்போது அவத்தில் கொடுத்தா, சரி இதை என்ன பண்ணுறது, சரி வெந்தய மாங்காவாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட போகிறேன். உங்களுக்கும் அதை காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன். ஒட்டு மாங்காயாக இருந்தால் தொக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இது உருண்டையாக இருக்கிறதுனால புளிப்பு இருக்கும் கொஞ்சம். அதனால இதெல்லாம் வெந்தய மாங்காய் இல்லை ஆவக்காய் போடலாம். ஆவக்காய்னா ஓட்டோட வெட்டி போடணும். அது நம்மளால் இந்த அளவுக்கு தெம்பு இல்லை. அதனால் வெந்தய மாங்காயாக போட்டுடலாம் அப்படின்னு நினச்சின்னு நீங்களும் பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி போட போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து வெந்தய மாங்காய் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கலாம். இதை நல்லா அலம்பிட்டு தொடச்சிடுங்க. நல்லா இந்த துணியால், காஞ்ச துணியால் நல்லா தொடச்சிட்டு அப்புறமா கட் பண்ணணும். அப்படி போடுறதே வீணாக போகாது. ஊறுகாய் கொஞ்சம் நாள் பட வரும். போட்டுட்டு ஒரு 2 நாள் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா வெயிலில் வச்சு எடுத்து வச்சுட்டோம்னாக்க வீணாகவே போகாது. இந்த மாங்காய் அலம்பி தொடச்சி வச்சதை நல்லா கட் பண்ணிக்கணும். நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது ஊற கரையாமல் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணோன்னா ரொம்ப சேர்ந்து நடும். ஊறுகாய் தனித்தனியாக இருக்காது. அதுக்கப்புறமா அது அளந்தா கப்பில், இந்த கப்பால் எனக்கு 3 கப்பு கிட்டத்தட்ட வந்தது. 3 இல்லை 3 தான் வந்தது. அதனால் 6 கப்புக்கு 1 கப்பு உப்பு கணக்கு. அதனால் நான் ஒரு அரை கப்பு எடுத்து உப்பு போட்டேன். 3 கப்பு வந்ததுனால அரை கப்பு தான் உப்பு போட்டிருக்கேன். அதே அளவு போட்டால் கரெக்டாக இருந்தது. நல்லா ஊறி ஜலம் விட்டுண்டு ஜம்முன்னு இருந்தது. அதனால் அதே அளவு சரியாக இருக்கும். அதை முதல் நாளே உப்பை போட்டு ஊற வச்சுட்டேன். கேமராவை பார்த்துட்டு போட்டதுனால உப்பெல்லாம் கொஞ்சம் செதறி எடுத்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம மஞ்சள் பொடி போட்டு 1 ஸ்பூன் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா அப்புறமா அதை குலுக்கி விடணும். குலுக்கினா குலுக்கலாம், இல்லைன்னா கரண்டியால் நீங்கள் கலரி கூட விடலாம். நான் அப்படியே குலுக்கி தான் விட்டேன். அது நல்லா மறுநாள் பார்த்தா அவ்வளோ ஜலம் விட்டுருந்தது. சூப்பராக இங்கே காமிக்கிறேன் பாருங்க எப்படி ஜலம் விட்டுருக்கு அப்படின்னு ஊறி. இப்போ இதுக்கு மேலே நம்ம காரப்பொடி போடணும். அதுக்கு முதல்ல நம்ம வானலை வச்சு வெறும் வானலில் வெந்தயத்தை வறுத்துக்கணும். வறுத்து எப்போவும் போல் ஊறுகாய்க்கு வறுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் போட்டு, அதுக்கப்புறம் எண்ணெயை கொஞ்சமாக விட்டு பெருங்காயத்தை நல்லா பொரித்து எடுத்து வச்சுன்ட்டு அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு, அப்புறமா ஒரு 50 நல்லெண்ணெய் விட்டால் போதும். இந்த ஊறுகாய்க்கெல்லாம் ரொம்ப நிறையா எண்ணெய் வேண்டாம். 50 நல்லெண்ணெயை விட்டுட்டு அதில் கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் கடுகை போட்டு நல்லா கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா அதில் காரப்பொடி போட போகிறோம். காரப்பொடி அந்த எண்ணெய் பொரிஞ்சு ஆஃப் பண்ணிடணும். கடுகை அந்த சூட்டுலேயே காரப்பொடி 4 ஸ்பூனை போட்டு ஒரு பிரட்டிட்டு எடுத்து இந்த மாங்காயில் கொட்டிட வேண்டியது. ரொம்பலாம் பொரிக்கலாம் வேண்டாம் எண்ணெயில். அப்படியே அந்த சூட்லேயே போட்டுட்டு உடனே எடுத்து கொட்டிடலாம். கொட்டிட்டோம்னாக்கா அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தை பொடி பண்ணி அதில் போட்டுட்டு மாங்காயில் வெந்தயத்தையும் பொடி பண்ணி அதில் போட்டுடணும். அவ்வளோதான். வேணும்னா சில பேர் வெல்லம் போட்டுப்பா, வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேவை இருக்காது. அப்படி ஒன்றும் வெல்லம் போட்டால் அது ஒரு மாதிரி திட்டிக்கிற மாதிரி இருக்கும். வேண்டாம், இது வேணும்னா தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. நல்லா இந்த ஊறுகாய் ஜலம் குழம்பு ஜாத்துக்கு கூட தொட்டுப்பா எங்கள் அப்பாலாம். அந்த காலத்தில் தைரியமாக தொட்டுன்னு இருந்தா. இப்போ நமக்கெல்லாம் பயமாக இருக்குது எதுவுமே சாப்பிட்றதுக்கு. அவெல்லாம் குழம்பு சாத்துக்கு மாங்காய் ஜலம் போடு, ஊறுகாய் ஜலம் போடுன்னுட்டே தொட்டுப்பா. அது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது என்னங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த ஊறுகாய் 2-3 நாள் நல்லா ஊறினதும் அதுக்கப்புறமா எடுத்து நல்லா வெயிலில் ஒரு 2 நாளைக்கு மேலே ஒரு துணி வேடு கட்டிட்டு வெயிலில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். வீணாகவே போகாது. தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.